மக்களே, நான் சொல்கிற விஷயத்த நல்லா சிந்திச்சு பாருங்கள். எங்கள் அப்பா சைக்கிள் தான் ஓட்டினார், நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன்னு இருக்கக்கூடாது. எங்கள் அப்பா சைக்கிள் வாங்கி ஓட்டினாரா, அவருக்கு முன்னேற்றமாக நான் பைக்கு வாங்கி ஓட்டுறோம்னு அந்த மாதிரி முன்னேற்றம் வரணும். எங்கள் அப்பா பைக்கு வாங்கி ஓட்டினாரா, நான் கார் வாங்குகிற ரேஞ்சுக்கு நான் முன்னேற்றம் வரணும். அப்படி இருக்கணும். நான் பழைய கட்சிக்கு அவங்க 50 வருஷமாக ஆண்டாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடு. இவங்க 60 வருஷமாக ஆண்டாங்க, அவங்களுக்கு தான் ஓட்டு போடு. நீ எப்படி இருக்கிற? நீ 50 வருஷமாக ஆண்ட பழைய கட்சிக்கு ஓட்டு போகிற. நீனா தானே இருக்கிற. நீ எப்படி இருக்க? ஒரு முன்னேற்ற பாதையில் போயிருக்கியா? அதே மாதிரி விஜய் மட்டும் வந்துட்டா சினிமா நடிகருக்கு ஓட்டு போடலாமான்னு கேட்குறீங்களே. தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிற அனைத்து பேருமே சினிமாலேருந்து வந்தவங்க தாயா. கலைஞர் ஒரு எழுத்தாளர் சினிமாவில், எம்ஜிஆர் ஒரு நடிகர், ஜெயலலிதா அம்மா ஒரு நடிகர், அதே மாதிரி முக ஸ்டாலின் ஒரு படம் நடிச்சிருக்காரு. உதயநிதி சினிமாவில் நடித்தவர் தான், சீமான் சினிமாவில் நடித்தவர் தான். ஆக மட்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொலிட்டிக்கல் அரசியலில் சினிமாவில் நடித்தவங்க தான். விஜய் மட்டும்